தொடர் அரசியல் வகுப்பினுடைய 65வது நிகழ்வு இது. நாம் வரலாற்று போக்கில் தமிழக சமூகம் என்பதில் தொடங்கி வரலாற்று போக்கில் தென்னக சமூகம் என்ற தலைப்பில் நொபுரு கராஷிமா எழுதிய அந்த நூலின் ஆய்வுகளை அடிப்படையாக கொண்டு குறிப்பாக சோழர் காலத்தில் நடந்த நில உடைமை முறை மாற்றங்கள், கிராமங்களில் நிலவிய சமூக உறவுகள், அரசு நடவடிக்கைகள் ஆகியவற்றை பற்றி பேசிக் கொண்டிருந்தோம். கராஷிமா அவர்கள், நான் இதற்கு முந்தைய வகுப்புகளில் கூறியது போல, ஒரு ஜப்பானியராக இருப்பினும் அவருடைய ஆய்வு பொருள் பெரும்பாலும் வாழ்நாள் முழுக்கவுமே இந்தியா, குறிப்பாக தென்னக சமூகத்தினுடைய வரலாறு பற்றியதாக அமைந்தது. தென்னகம் என்று அவர் குறிப்பிடுவதும் கூட தமிழகத்தை தான் குறிக்கிறது. அவருடைய கட்டுரைகள், நூல்கள் எல்லாமே தமிழ் தொடர்பாகவும் தமிழகம் தொடர்பாகவும் அமைந்திருக்கிறது. மொழி வகையில் தமிழுக்கு தொண்டாற்றிய பல அறிஞர்களை நமக்கு தெரியும். மிக குறிப்பாக சமூக புரிதல், சமூக அறிவியல் என்ற முறையில் பெரும் பங்காற்றிய கராஷிமா அவர்கள் மிக முக்கியமான ஒரு நூல் தான் இந்த தென்னக சமூகத்தில் வரலாற்று போக்கில் தென்னக சமூகம் என்பது. அவருடைய ஆய்வு முறை, அந்த ஆய்வு நுட்பங்கள், இதை பற்றியெல்லாம் நான் இதற்கு முந்தைய வகுப்புகளிலேயே சொல்லி இருக்கிறேன். அவரை ஆய்வுக்கு மேற்கொள்கிற போது முதலில் 2 சிற்றூர்களை எடுத்துக்கொண்டு ரொம்ப காலத்திலும் களத்திலும் நின்று ஆய்கிறார். இந்திய சமூகம் என்பது ஆசிய வழி உற்பத்தி முறையின் காரணத்தினால், ஆசிய வழி பொருளாக்க முறையின் காரணத்தினால் வரலாற்றில் ஒரு தேக்கமுற்ற சமூகமாக இருந்தது என்று மார்க்சும் வேறு சில அறிஞர்களும் எடுத்த கருதுகோளை பல மார்க்சிய அறிஞர்களை கூட மறுத்திருக்கிறார்கள். இர்ஃபான் ஹபீப் போன்றவர்களை மறுத்திருக்கிறார்கள். மார்க்ஸ் அப்போது தனக்கு கிடைத்த செய்திகளின் அடிப்படையில் அப்போது ஒரு முடிவுக்கு வருகிறார். அதிலே கூட அவர் கடைசி வரை ஊன்றி நின்றதாக சொல்ல முடியாது. இப்படி மறுத்தவர்களில் கோசாம்பியும் ஒருவர். கோசாம்பி, ரொமிலா தாப்பர் ஆகியோரை மட்டுமல்ல, இர்ஃபான் ஹபீபையும் நம்முடைய நொபுரு கராஷிமா படித்திருக்கிறார். அவருடைய நூலில் அவர்களை எடுத்து காட்டுகிறார். இன்னும் கார்ல் மார்க்ஸ் இந்தியா பற்றி எழுதிய எழுத்துக்கள், காலனி ஆதிக்கம் பற்றி எழுதியவை எல்லாவற்றையுமே கராஷிமா எடுத்து காட்டுகிறார். ஆனால் அடிப்படையில் அந்த தேக்க நிலை சமூகம் என்ற கருத்தை மறுப்பதற்காக அவர் எழுத முற்பட்டிருக்கிறார். தமிழக வரலாற்றில் ஒரு பெரிய குறையை அவர் நிறைவு செய்கிறார். என்னவென்றால், வரலாற்றை அரசியல் வரலாறாகத்தான் பெரும்பாலானவர்கள் எழுதியிருக்கிறார்கள். சோழர் வரலாற்றை மிகப்பெரிய அளவுக்கு ஆய்வு செய்து எழுதியவர் நீலகண்ட சாஸ்திரி. அவரும் சரி, மற்றவர்களும் சரி, மன்னர்களுடைய ஆட்சி, மன்னர்கள் நடத்திய போர்கள், மன்னர்கள் புரிந்த சாதனைகள் என்ற முறையில் தான் அந்த ஆய்வை நிகழ்த்தி இருக்கிறார்கள். சில முயற்சிகள் நடந்துள்ளன. சமூகம், பொருளியல், கலை, மற்றவற்றை பற்றி ஆய்வு செய்வதற்கு. ஆனால் அது பெரிய அளவில் வினைத்திற்பத்தோடு செய்யப்படவில்லை. கராஷிமா அதை செய்கிறார். ஜப்பானிய மொழியிலும் ஆங்கில மொழியிலும் நிறைய கட்டுரைகளை எழுதியிருக்கிறார். ஆய்வு இதழ்களில் அவருடைய எழுத்துக்கள் வந்திருக்கின்றன. இதையெல்லாம் தொகுத்து
தஞ்சாவூர் தொல்லியல் கழகம் நூலாக்கி இருக்கிறது. 7 தகை சார்ந்த பெருமக்கள் மொழிபெயர்த்து தொகுத்து நமக்கு வழங்கி இருக்கிறார்கள். இது பற்றிலாம் நாம் ஏற்கனவே பார்த்தோம். அதில் அந்த ஆய்வை அவர் தொடங்குகிற போது தன்னுடைய நோக்கம் என்ன என்பதை எல்லாம் எடுத்து எம்புகிறார். பிறகு 2 சிற்றூர்களை, சோழர் காலத்திய சிற்றூர்களை தன்னுடைய குறுகிய நிலவட்ட ஆய்வு என்று அதை சொல்றார். மைக்ரோ ரிசர்ச். பொதுப்பட சோழர் காலம் இப்படி இருந்தது என்று சொல்லுகிற போது, சோழர் காலம் என்பது 10-20 ஆண்டுகள் அல்ல. இதில் நாம் இங்கே எடுத்துக்கொள்ளுகிற சோழர் காலம் என்பது முற்கால சோழர்களை அல்ல. அது கரிகால பெருவளத்தான். அது அந்த செய்திக்குள்ள நம்ம போகல. அது சங்க காலம். அது இப்ப நமக்கு விஜயாலய சோழன் தொடங்கி 3ஆம் ராஜராஜன் வரைக்குமான சற்றொப்ப 450க்கு மேற்பட்ட அந்த ஆண்டுகள். அது இடையில் தான் ராஜராஜ சோழனும் ராஜேந்திர சோழனும் வருகிறார்கள். அந்த ஆண்டுகள், அந்த 1000வது ஆண்டுக்கு முன்னாலும் பின்னாலும் பிரிந்து அமைந்திருக்கக்கூடிய அந்த ஆண்டுகள், அந்த காலத்தை எடுத்துக்கொள்கிறோம். அந்த காலத்தை எடுத்துக்கொள்ளுகிற போது தொடங்குகிற போது இருந்ததும் முடிகிற போது இருந்ததும் வெவ்வேறு. இதுதான் இந்த ஆய்வில் ரொம்ப முக்கியமானது. அதே போல ஒரு மன்னர் என்று சொல்லுகிற போது அவருக்கு கீழே எப்படி இருந்தது, இன்னொரு மன்னருக்கு கீழே எப்படி இருந்தது என்பது வேறுபடுவது மட்டுமல்ல, ஒரே மன்னரின் ஆட்சி தொடங்குகிற போது எப்படி இருந்தது, நிறைவடைகிற போது எப்படி இருந்தது. ஆக இதுதான் இயங்கியல் முறை. செய்திகளை களத்திலும் காலத்திலும் பொருத்தி, காலத்திற்கேற்ப ஏற்படக்கூடிய மாற்றங்களை உள்வாங்கி முடிவுகளை பகர்தல். மொத்தமா இது பொற்காலம் அல்லது இது கற்காலம், இது இரும்பு காலம், பித்தளை காலம் என்று பிரிப்பதில்லை. அதனுடைய நல்லது கெட்டதுகளை உவத்தல் காய்தல் இல்லாமல் உண்மைகளிலிருந்து முடிவுகளுக்கு செல்லுதல், இந்த புறஞ்சார்ந்த ஆய்வு முறை. அதிலும் சமூக அறிவியலுக்கு புள்ளியியல் முறையை பயன்படுத்தி எண்ணிக்கை, அளவு, மனிதர்களின் எண்ணிக்கை, நிலத்தினுடைய பரப்பளவு தொடர்பானது, ஊர்களின் தொகை, இப்படி எல்லாவற்றையும் ஆய்வு செய்துதான் இந்த முடிவுகளுக்கு அவர் வருகிறார். சோழர் காலத்தோடு நிறுத்தி விடாமல் பிற்காலத்தில் தெலுங்கு நாயக்கர்கள் காலம், விஜயநகர சாம்ராஜ்ய காலம், நாயக்கர்கள் காலம் வரைக்கும் இந்த ஆய்வை அவர் கொண்டு செலுத்துவதால் நமக்கு தமிழகத்தினுடைய நில உடைமை வரலாற்றை, நில உறவுகளின் வரலாற்றை தெரிந்து கொள்ளுகிற ஒரு மிக முக்கியமான வாய்ப்பு இருக்கிறது. நமக்கு முன்னால் நாம் தீர்க்க வேண்டிய சிக்கல்கள் 2 இருக்கின்றன. ஒன்று, இந்த நில உடைமைகள் சமூக உடைமைகள் என்ற நிலையிலிருந்து தனி உடைமைக்கு எந்த அளவுக்கு மாற்றம் பெற்றன, எப்போது எப்படி மாற்றம் பெற்றன, இதை நாம் தெரிந்து கொள்வது இன்றைய காலத்திய நில உறவுகளை ஆய்வு செய்வதற்கு நமக்கு பெரிதும் பயன்படும். இரண்டாவதாக, இந்த மாற்றங்களில் அரசினுடைய பங்கு என்ன, அரசு எந்த அளவுக்கு உதவியது அல்லது தடையாக இருந்தது, யாருக்கு பயன்பட்டது, யாருக்கு பயன்படவில்லை, இந்த 2 செய்திகளையும் தெரிந்து கொள்ளுவதற்கு இந்த ஆய்வு பயன்படுகிறது. அப்படி பார்க்கிற போது நம்முடைய கராஷிமா அவர்கள் தொடக்கத்திலிருந்து 2 சிற்றூர்களிலிருந்து தொடங்குகிறார். தன்னுடைய ஆய்வுக்கு முதலில் அடிப்படையாக அவர் எடுத்துக்கொண்டார். நாம் சென்ற முறை பார்க்கிற போது பிரம்மதேயங்களை பற்றி பார்த்தோம். பிரம்மதேயம் அல்லது பிரம்மதேயம், எப்படி பேர் வைத்துக் கொண்டாலும் சரி, இருக்காங்க.
உள்ள எடுத்துட்டு போங்க, கிளாஸ்ல இருக்க இடையில தட்டுறீங்களே. சென்ற முறை நாம் பிரம்மதேயம் என்பதை பற்றி பார்த்தோம். என்னங்கிறது 2 ஊர்களை எடுத்துக் கொள்கிறார் ராஷிமா என்று சொல்லும் போது, ஒரு ஊர் ஈசானமங்கலம், இன்னொரு ஊர் அல்லூர். இவை 2மே காவிரி கரை ஊர்கள். ரொம்ப தொலைவில் ஒன்றுக்கொன்று அருகில் இருக்கின்றன. இந்த 2 ஊர்களுக்கு இடையில் இருக்கக்கூடிய அடிப்படையான வேறுபாடு இந்த மாற்றங்களை புரிந்து கொள்வதற்கு நமக்கு உதவுகிறது. அந்த ஈசானமங்கலம் பிரம்மதேயமாக இருந்தது. பிரம்மதேயம்னா என்ன என்பதை போன முறை தெளிவா பார்த்தது. பிராமணர்களுக்காக தரப்பட்ட நிலம். சத்துர்வேதி மங்கலம் என்பது 4 வேதங்களை கற்றவர்களுக்காக. இவர்கள் பிரம்ம வித்தை கற்றுக்கொண்டு கற்றுக் கொடுப்பவர்கள். அதற்கான கொடையாக அவர்களுக்கு தரப்பட்டது. இன்னும் தேவதானம், தேவதேயம் என்று அது ஒரு வகையெல்லாம் இருக்கு, அது தனி. இப்ப அந்த பிரம்மதேயம்க்கு நேர்மாறான எதிர் வகையாக இருந்த ஊர் வெள்ளான். இப்ப தமிழ்நாட்டில் பிரம்மதேயங்களை பற்றி நிறைய பேர் பேசியிருக்கிறாங்க. வரலாற்று ஆய்வாளர்கள் தான் என்பதில்லை. ராஜராஜ சோழன் பிரம்மதேயம் கொடுத்தானா இல்லையா, அது யாருடைய நிலத்தை எடுத்து யாருக்கு கொடுத்தான் என்று ஒரு கிளர்ச்சி கண்ணோட்டத்திலிருந்து இதை பேசுகிறவர்கள் நிறைய இருக்கிறாங்க. அதே போல ராஜராஜ சோழனை பாதுகாக்க வேண்டும் என்பதற்காக அப்படியெல்லாம் கொடுக்கவில்லை. அதுக்கு முன்னாலேயே இருந்துச்சு. பல்லவர் காலத்துல கொடுத்தாங்க, அதற்கு அவனுக்கு முந்தைய சோழர்கள் கொடுத்தாங்க. இவனை பொறுத்தவரை இதை கட்டுப்படுத்தி வைத்திருந்தான். இப்படி விவாதங்கள், விளக்கங்கள்லாம் வருது. நம்ம முழு உண்மைகள் தெரிந்து கொள்ளும் போது அதற்கான விடைகள் நமக்கு கிடைக்கும். ஆனா அவனை வியந்து பார்ப்பதும் இல்லாமல், பயந்து ஒதுங்குவதும் இல்லாமல், உண்மைகளின் அடிப்படையில் பார்க்கிற பார்வைக்கு இந்த ஆய்வு உதவியாக இருக்கும். ஒரு ஆய்வாளருடைய பார்வை என்பது. வெள்ளான் என்ற சொல் எப்படி வந்துச்சுங்கிறத பத்தி நிறைய சுவையான செய்திகள் இருக்கு. வைப்பதன் பேரால் பழங்கதைகளும் பழமொழிகளும் ஒரு நூல்ல இந்த வெள்ளான் பற்றி பேசியிருக்கிறாங்க. இம்மாற்றங்களால் உடைமையாளர்கள் பயிரிடும் குடிகளாக மாற்றப்பட்டனர். அவர்கள் காணிக்கடனை ஊர்ச்சபை மூலம் செலுத்த வேண்டியதாயிற்று. ஆயினும் நிலங்களில் பயிரிடும் உரிமை அவர்களுக்கு இருந்தது. பயிரிடும் உழவர்களை அவர்கள் கூலிக்கு அமர்த்தி கொண்டிருக்க வேண்டும். இது ஒரு சான்றா காட்டுறாங்க. சில மாற்றங்கள் ஏற்பட்டன நில உடைமை உறவுகள்ல. அதுவரை நில உடைமையாளர்களாக இருந்தவர்கள் பயிரிடும் குடியானவர்களாக மாற்றப்பட்டனர். அவர்கள் இந்த நிலத்தில் கடன் வாங்கியிருந்தாங்க. அந்த கடனை ஊர் சபை மூலமாக செலுத்த வேண்டியதாயிற்று. நிலங்களில் பயிரிடும் உரிமை அவர்களுக்கு அப்படி இருந்தது. பயிரிடும் உழவர்களை அவர்கள் குடிக்க அமர்த்தி கொண்டிருக்க வேண்டும் என்று ஒரு செய்தி இருக்கு. வெள்ளான்கள் பற்றி ஒரு செய்தி. இவை தவிர ஒரே ஒரு கல்வெட்டு உள்ளூர் கோயில் நிலத்தை அபகரித்து வெள்ளான் வகையாக பயிரிட்டு வரும் நிலத்திற்கு இறை கட்டி தஞ்சை கோயிலுக்கு நெல்லளக்க ஆணையிட்டதை குறிப்பிடுகிறது. இந்நாட்டு திருத்தேவன் உள்ளூர் கடதேவருக்கு நீக்கி ஏற அபகரித்து உண்டு வருகின்ற நிலம் என்று வேறு முதலாக்கி வெள்ளான் வகையால் வருகின்ற நிலம் வெள்ளான் வகையில் முதல் ஊர் நத்தமும் சுடுகாடு உள்ளிட்டு இறையிலியாக நீக்கின நிலன் பொதுவே அனுபவிக்க கடவதாக அப்படின்னு ஒரு இதுல எழுதி வச்சிருக்காங்க. நீக்கல் நீக்கி அளந்தபடி நிலம் 29 காலே முக்காணி முந்திரிகை கீழ் 4 மாக்காணி அரைக்காணி கீழ் காலே அரைமாவினால் இறை கட்டின காணிக்கடன் ராஜகேளரியோடு மாடவல்லான் என்றும் மரக்கால அளக்க கடவ நெல் 2900 கலனே இருதூணி ஒரு நாழி இந்நிலம் முதலில் கடதேவருக்கு உடமையாயிருந்து இதனை யாரோ அபகரித்து உண்டு வந்தார்கள். அதனை ஊரார் வெள்ளான் வகையாக்கி பொதுவாக அனுபவித்து வந்தார். இந்த நுட்பமான சிக்கலான சொற்களை பற்றி நம்ம கவலைப்பட வேண்டாம். இந்த கணக்கு பண்றதுல 29 கால் முக்காணி முந்திரிகை அப்படி பிரிப்பாங்க.
இப்ப எங்க பகுதியில நிலத்தை பெரும்பாலும் இந்த ஏக்கர் ஹெக்டேர் அப்படி அளப்பதில்லை. அரசு கணக்குக்கு மட்டும்தான் அது. மக்கள் புழக்கத்துல மா குழி, அடுத்து மா, அடுத்தது வேலி. வேலி தான் கொஞ்சம் இருக்கிறதுலயே பெரிய அளவு. ஒரு ஒரு வேலி வச்சிருந்தாலே கொஞ்சம் பாசன நிலத்துல ஒரு வசதியானவன். 3 வேலி 4 வேலின்னா அவர்கள் மிராஸ்தார்கள்னு அழைக்கப்படுவாங்க. ஒரு வேலிக்கு என்பது மா கணக்கில் பாத்தீங்கன்னா 20 மா. அதாவது ஏக்கர் கணக்குல ஒரு 3 ஏக்கர் சொச்சம். இதெல்லாம் கணக்கு. இது என்னன்னா, இதுல ஒரே ஒண்ணுதான் இந்த செய்தி நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய என்னன்னா, ஊரார் அந்த நிலத்தை வெள்ளான் வகையாக்கிட்டாங்கன்னா என்ன பண்றாங்கன்னா, தனியாக இருந்ததை, தனியாருக்கு சொந்தமாக இருந்ததை வெள்ளான் வகையாக்கி பொதுவாக அனுபவித்து வந்தார்கள் என்று. இந்த வெள்ளான் என்பது பெரும்பாலும் பொதுவாக அனுபவிப்பதை குறிக்கக்கூடிய ஒரு நிலமாக இருந்துச்சு. மானை உரிமையை நீக்கி இறையில் நீங்க பயிரிடு நிலம் 29 சில்லறை என்று இறை கட்டி 2900க்கு அதிகமான களம் நெல்லடக்க ஆணையிட்டது. இது வேலி களம் சராசரி காணிக்கு ஒத்திருப்பதை காணலாம். இந்த இடத்துல ஒண்ணும் இல்லை. இறையிலின்னா நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம். இறைனாலே வரியை குறிக்கும். அரசுக்கு செலுத்த வேண்டிய வரி இறை. இந்த வரி இல்லைன்னா அது இறையிலி. பிரம்மதேயத்துக்கெல்லாம் வரி நீக்கம் செஞ்சிருவாங்க. இந்த மாதிரி சில வகை நிலங்களுக்கு இறையிலி நீக்கம் செய்யப்பட்டு அப்படி ஆக்கப்பட்டது அப்படின்னு இப்படி ஒவ்வொன்னா சொல்லிட்டு போறாங்க. சில வெள்ளான் செட்டியார்கள்னு ஒரு ஜாதியினர் இருக்கிறாங்க. அவங்க சொல்றாங்க, அரிவியூர் நகரத்தார், விராலூர் நகரத்தார், தூத்துக்குடி அருகே உள்ள வல்லநாடு சைவ செட்டியார்கள் என்று பல பிரிவுகள் வெள்ளான் செட்டியார்களுடன் இணைந்து செயல்படுகின்றன. கல்யாணம் செய்வதில் இவர்களுக்கு தடையில்லை. சுமார் ஏறக்குறைய 70 பிரிவுகள். திருமணங்கள் எந்த பிரிவிலும் பெண் கொடுக்க எடுக்க பரிபூர்ணமாக செயல்படுகிறார்கள். வல்லநாடு நகரத்தார் பெண்கள் சுமார் 20 பேர் வெள்ளான் செட்டியார்கள் குடும்பத்துக்கு திருமணமாகி சென்றுள்ளார்கள். திருச்சி ஆடி அமாவாசை விழாவில் அந்த பெண்கள் ஆண்டுதோறும் கலந்து கொள்கிறார்கள். இதெல்லாம் இப்ப உள்ள கதை. வெள்ளான்கிற சொல் மூலத்தில் இப்படி ஜாதியை குறிக்கிற சொல்லா இல்ல. பிற்காலத்தில் அது ஜாதியை குறிக்கிற சொல்லா வருது. இப்ப நமக்கு எல்லாம் தெரியும், வெள்ளாளர், வேளாளர், வெள்ளாளர் தெருன்னு இருக்குது. அதெல்லாம் இந்த வெள்ளாடுல இருந்து வருதான். வெள்ளாளன் தமிழ் அகராதியில கொடுத்திருக்கிறாங்க. வெள்ளாளன், வெள்ளாளன், வெள்ளாயன், வெள்ளாள், வெள்ளாடை, வெள்ளைவாயன், வெள்ளான் வகை, வெள்ளோடன், வெள்ளையன், வெள்ளேரன், இத்தனை பேர் இருக்கு. இது எல்லாம் நம்ம எதுக்கு சொல்றோம்னா, இது மூலத்தில் எங்கிருந்து வந்துச்சு இந்த பெயர்னு சொன்னா, இந்த ஊர்களை 2 வகையாக பிரிக்கிறாங்க. அப்படி பிரிக்கும் போது இந்த பிரம்மதேயம் ஒரு வகையாக இருக்கு. இன்னொரு வகை என்பது இந்த வெள்ளான் கிராமங்கள். நம்ம பார்த்த அந்த 2 ஊர்கள்ல ஒரே காலச்சூழலில் இருந்த ஒரு பிரம்மதேய ஊரையும் ஒரு வெள்ளான் ஊரையும் நுணுக்கமாக ஆய்வு செய்வதற்கு எடுத்துக்கொண்டோம். இந்த முற்சோழர் காலத்தை, இந்த முற்சோழர்ங்கிறதையும் முற்கால சோழரையும் குழப்பிக்க வேண்டாம். முற்சோழர் என்று சொல்வது பெரும்பாலும் நடுப்புற வரக்கூடியவங்க ராஜராஜ சோழன், ராஜேந்திர சோழன். அவங்களுக்கு முன்னால இருந்த சோழர்கள் முற்சோழர்கள், விஜயாலயன் முதல் ராஜேந்திர சோழன் வர்ற வரைக்குமான காலம். அதுதான் அந்த பிற்கால சோழர்களுக்குள் முன்பகுதியைச் சேர்ந்தவர்கள் அந்த முற்சோழர்கள். அவர்கள் காலத்தைச் சேர்ந்த இந்த ஊர்களின் நில உடைமை முறைகளில் தெளிவான வேறுபாடு இருந்தது. இப்ப நம்ம இதுவரை எடுத்துக்கொண்டிருக்கிற ஆய்வு என்பது அந்த முற்சோழர் காலத்திய கிராமங்கள், ஈசானமங்கலமும் அல்லூரும். அதுல கூட்டி கழித்து கடைசியா கிடைக்கிற முடிவு என்னன்னா, நம்ம ஆய்வுகள்ல இன்னும் விரிவா சொல்லுவார் அவரு. முடிவு என்னன்னா, பிரம்மதேய ஊர்கள் தனியார் நில உடைமையை கொண்டிருந்தன. வெள்ளான் ஊர்கள் சமூக நில உடைமையை கொண்டிருந்தன. பிரம்மதேய ஊர்களிலும் ஒரு சிறு பகுதி சமூக உடைமை இருக்கும். வெள்ளான் ஊர்களிலும் ஒரு சிறு பகுதி தனி உடைமை இருக்கும். இந்த விகிதம், இந்த தகவல் உறவு, சமூக உடைமைக்கும் தனி உடைமைக்குமான சமூக உறவு, இது நிலைத்து நிற்பதும் அல்ல. இதில் மாற்றங்கள் வரும்.
ஆனா எல்லாத்தையும் சேர்த்து மொத்தமா ஒரு இது பிரம்மதேயம்னு சொன்னா தனியார் நில உடைமை கோலோச்சுகிற ஊர். இது வெள்ளான் என்று சொன்னால் அது சமூக நில உடைமை கோலோச்சுகிற ஊர் என்று ஒரு முடிவுக்கு வந்துடலாம். இதான் அவரு இந்த ஆய்வினுடைய தொடக்கத்தில் எடுத்துக்காட்டி கல்வெட்டுகள் தான் முக்கியமா நம்பி இருக்கிறார். அவர் வரக்கூடிய முடிவு அதுதான். இப்ப இந்த நில உடைமை உறவுகளுக்கு ஏற்ப, அதாவது இன்னும் சொல்ல போனால் இந்த அடித்தளம் அல்லது அடிக்கட்டுமானத்திற்கு ஏற்ப இந்த ஊர்களின் மேற்கட்டுமானமாகிய நிர்வாக அமைப்பிலும் மாற்றங்கள் வரும். தனி உடைமை பிரம்மதேயங்களினுடைய தனி உடைமை என்று சொல்லும் போது அது பிராமணர்களுடைய தனி உடைமை. 185 விழுக்காடு வரைக்கும் அது பிராமணர்களுடைய தனி உடைமை. தனி உடைமையா இருந்துச்சு அப்படின்னு சொன்னா நிலத்திலான தனி உடைமை என்பதே தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பிராமணர்களுடைய தனியார் நில உடைமையில் தான் தொடங்கியது. இன்னைக்கு எப்படி தொடர்கிறது என்பது தனியாய். சோழர் காலத்தில், முற்சோழர் காலத்தில் நிலத்திலான தனி உடைமை என்பது பிராமணர்களிடமிருந்து ஆரம்பமானுச்சு. அதற்கு ஏற்றது போல அந்த ஊர் நிர்வாக அமைப்புகள் இருக்கு. பிரம்மதேய ஊர்களில் கிராம அமைப்பு என்பது சபை என்று இருந்தது. சபைதான் அந்த ஊரினுடைய சபை. அந்த சபையில் பிராமணர்கள் தான் உறுப்பினர்களாக இருந்தார்கள். அது ஒரு நிர்வாக அமைப்பாக செய்தது, பல வேலைகளை செய்தது. அதற்கு பல குழுக்கள் வைத்திருந்தார். பருடை என்று ஒரு குழு, அவங்க கோயில் நிர்வாக பொறுப்புகளை ஏற்று செயல்படுவாங்க. அவங்க இந்த சபையின் மேலாண்மையின் கீழ் செயல்படுவாங்க. அப்ப பிரம்மதேய ஊர்களுடைய நிர்வாக தலைமை சபை கையில் இருந்துச்சு. சபை என்பது பிராமணர்களுடைய சபை. பிராமணர்கள் தான் அதுல உறுப்பினர்கள். இந்த வெள்ளான் ஊர்களை பொறுத்த வரைக்கும் அவர்களுடைய நிர்வாக அமைப்பு என்பது ஊர் என்று பெயர். இந்த சாதாரண பேச்சு வழக்கில் நம்ம இதை நல்லா பார்ப்போம். ஊரை கூட்டுருவேன், ஊர்ல சொல்லிடுவேன், ஊர்ல பேசணும் அப்படின்லாம் சொல்லுவாங்க. எதுக்கு பொருந்தும்னா இந்த வெள்ளான் ஊர்களுக்கு பொருந்தும். ஏன்னா பிரம்மதேயங்கள் எவ்வளவு பெரிய அளவில் வளர்ந்த போதும் கூட பெரும்பாலான ஊர்கள், பெரும்பாலான கிராமங்கள் வெள்ளான் ஊர்களாகத்தான் இருந்தன. வெள்ளான் ஊர்களில் இருந்த அந்த பழக்கத்தினால்தான் உங்களுக்கு அந்த ஊர் என்பது ஒரு நிர்வாக அமைப்பாக கருதப்படும். அந்த ஊர் தான் அதற்கான நிர்வாக அமைப்பு. இதுல எல்லா தரப்பட்டவர்களும் இருந்தாங்க, இந்த ஊர்கள்ல இருந்தாங்க. இப்ப இதுக்கு அடிப்படையாக அவர் வைத்திருக்கிற இந்த கல்வெட்டுகள்ல சென்ற முறை நம்ம பிரம்மதேய ஊர்களிலான கல்வெட்டுகளை பற்றி எடுத்து பார்த்தோம். எப்படி அது முற்சோழர்கள் காலத்துல அந்த கல்வெட்டுகளில் ஒன்று நிலக்கொடை, நில விற்பனை, இதான் அந்த கல்வெட்டுகள் இருக்கிற விவரம். பத்திரப்பதிவு அலுவலகத்துல பதிவு பண்றாங்க பாருங்க, கட்டுக்கட்டா பதிவு பண்ணிருப்பாங்க. இப்ப எல்லாம் கணினியில போய் பதிவு பண்றாங்க. இந்த கணினியில போய் பதிவு பண்ற மாதிரி அப்ப பதிவு பண்ண முறையே என்னன்னா கல்வெட்டுகள்ல பதிவு பண்ணி வச்சிருவாங்க. யார் யாருக்கு கொடுத்தது என்னங்கிறதெல்லாம் அதுக்குள்ள இருக்கும். சென்ற முறை நம்ம இந்த பிரம்மதேய ஊராகி ஈசான மங்கலத்தில் நடந்த நிலப்பரிமாற்றங்களுடைய கல்வெட்டுகளை சான்றா பார்த்தோம். இந்த முறை அல்லூர்ல பார்த்தோம். நான் கிளாஸ்ல இருக்கேன், அப்புறம் கூப்பிடுறேன். எடுத்து பார்த்தோம்னு சொன்னா ஒரு கல்வெட்டு, சில கல்வெட்டுகள் இருந்து அவர் சான்று கொடுத்து தொகுத்து கொடுக்கிறார். இந்த கல்வெட்டுகள் 2 செய்திகளை சொல்லுது. ஒண்ணு, நிலத்தை கொடையாக கொடுத்தது யார், யாருக்கு கொடுத்தாங்க. இரண்டாவது, நிலத்தை யாருக்கு விற்பனை செய்தார்கள், அந்த விற்பனை எந்த அளவுக்கு நடைபெற்றது, யாருக்கு தரப்பட்டது. இந்த 2ல் இருந்துதான் நம்ம நில உடைமையினுடைய முடிவுகளை எடுத்துக்கொள்றோம். இப்ப இந்த அல்லூரினுடைய கல்வெட்டுகள்ல இருந்து கொடையாளி அல்லது விற்றவர் யார், அந்த கொடை நிலம் அல்லது விற்பனை நிலம் எவ்வளவு இருந்தது,
இதுக்கான கல்வெட்டுகளை எடுத்துக்கொள்றாங்க. அதுல ஒவ்வொரு தலைப்புலையும் 7, 2 இப்படி எண்ணிக்கையில வருது. ஒரே ஒரு கல்வெட்டு வர்றது இருக்கு. யார் நிலத்தை கொடையா கொடுத்தாங்க? அந்த கல்வெட்டுல இருக்குது ஊர் மன்றத்தினர், ஊரார், ஊர் மன்றத்தினர்னு 1. 2 தலைவா சான்றோர் அப்படின்னு பேரு. இந்த தலைவா சான்றோர்னா யாருன்னா, ஆற்றிலிருந்து நீர் வெளிப்படும் போது முக்கிய மதகுகள், அதுக்கு பேர் தான் தலைவாய்கள். இந்த தலைவாய்களை கண்காணித்து நீர்ப்பாசனத்துக்கு யார் பொறுப்பாக இருந்தாங்களோ அவர்களுக்குத்தான் பேரு இந்த தலைவா சான்றோர்ங்கிற பேர். நம்ம பிற்காலத்துல தலையாரிகள், நீர் தலையாரின்னே சொல்லுவாங்க. தண்ணியை பார்த்து பிரிச்சு விடுறவங்க. இப்ப இது அப்ப பேர் தலைவா சான்றோர். கல்வெட்டுல அவங்க பேர் அப்படிதான் இருக்கு, தலைவா சான்றோர். அதுல ஒரு கல்வெட்டு எண்ணுல தலைவா சான்றோம் அப்படின்னு பேர் இருக்கு. தலைவாய், தலைவாய் தான் தலைவாய் என்று கொச்சையா சொல்லப்படுது. தலைவாய், கடைவாய், நம்ம வழின்னு அர்த்தம். வாய்னா வழின்னு அர்த்தம். நோய் நாடி, நோய் முதல் நாடி அது நீக்கும், வாய் நாடி, அப்புறம் கால் வாய் என்றெல்லாம் சொல்றோம் இல்லையா? அது போல இது தலைவாய், தலைவாய், கடைவாய் என்பது போல ஆற்றிலிருந்து வயலுக்கு நீர் பாய்ச்சுவதற்கான முதன்மை மதகுக்கு பேரு தலைவாய் என்று பேர். இதற்கு பொறுப்பாளர் ஒருத்தர் இந்த விற்பனையாளர்கள் அல்லது கொடையாளிகள் பட்டியல இருக்கார். 3வது கோயில் என்று ஒரு தலைப்பு இருக்கு. அடுத்து கோயிலார் என்று தலைப்பு. 4 தலைப்பு தான். ஊர்ச்சபை, தலைவா சான்றோர், கோயில், கோயிலார். என்ன முக்கியமானதுன்னா, இந்த அல்லூர்ல இது போல கொடை கொடுத்தவர்களில், விற்றவர்களில் ஒரு தனியார் நிலக்கிழாருடைய பேர் இல்லை. இருப்பது பூராவுமே இந்த ஊர் சபை அல்லது இந்த பொறுப்பு, தலைவா சான்றோர் என்ற பொறுப்பு. இப்போ ஒரு நிலம் கோயிலார் என்று குறிப்பிட்டு, கோயிலார்னா என்ன அர்த்தம்னா கோயில் பூசாரிகள். அவங்களுக்கு அவர்களுடைய பணிக்கு ஊதியமாக நிலம் கொடுத்திருக்கிறாங்கன்னு தெரியுது. இந்த நிலத்தை அவர்கள் விற்கிறாங்க அல்லது அடுத்தவங்களுக்கு கொடுக்குறாங்கிறத அந்த கல்வெட்டு. 11 நிலத்துண்டுகளில் 7 நிலத்துண்டுகள் ஊருக்கு சொந்தமாக இருந்தது. 2 தலைவா சான்றோருக்கு இருக்கு. என்ன முக்கியம்? தனியார் இல்லாத நில உடைமைகள் இவையெல்லாம். இதுதான் முக்கியமான செய்தி. நமக்கு அதுதான் முக்கியம். இந்த நில உடைமைகளில் தனியார் உடைமை இல்லை. அப்ப அல்லூரில் நிலத்துக்கும் தனியாருக்கும் இடையிலான தொடர்பு இல்லை அல்லது மிக குறைந்த அளவில் தான் இருந்தது. மொத்தத்தில் அவங்க அவங்களுடைய உடைமையாக அந்த நிலம் இல்லை. எந்த தனியார் நிலக்கிழார்களும் இங்கே இல்லை. அப்படியே எதோட கொண்டு போய் ஒப்பிட்டு பார்க்கணும்னா ஈசானமங்கலத்தினுடைய கல்வெட்டுகளோட போய் ஒப்பிட்டு பார்க்கணும். அப்ப 23 நிலத்துண்டங்களை பற்றிய கல்வெட்டுகள் அது ஈசானமங்கலத்தை பொறுத்த வரைக்கும். அதுதான் அதிக கல்வெட்டுகள் இருக்கு. அங்க பாத்தீங்கன்னா யாரு கொடுக்கிறவர், நிற்கிறவர், எத்தனை நிலத்துண்டுகள் அப்படின்னு அந்த புள்ளிவரை கொடுக்குறாங்க. அதுல முதல்ல வருது சபை. இப்ப அங்க எப்படி ஊர் வருதுச்சோ, அல்லூர்ல ஊர், இங்க சபை, அதாவது பிராமணர்களுடைய சபை. 2 பருடை, அதாவது கோயிலை நிர்வகிக்கிற பிராமணர்களுடைய சபை. 3 கிழவர் அப்படின்னு சொல்றாங்க. கிழவர்னா யாருன்னா பிரம்மதேய கிழவர். அந்த பிராமணர்களுடைய ஒரு தலைவர், ஊர் தலைவர் மாதிரி அதுக்கு அர்த்தம். அடுத்தது தனியாள், தனியா இருக்கக்கூடிய நில உடைமையாளர். அடுத்து குழுவினர், குழுவாக இருந்து நில உடைமையை அனுபவிக்கக்கூடியவர்கள். கிழவர் என்பதை ஊர் தலைவராக கொள்ளலாம் அல்லது குடும்ப தலைவராக இருக்கலாம். அவங்க இந்த சபையினுடைய முக்கியமான நிர்வாக குழுவினராக இருக்கலாம். எல்லாவற்றையும் வைக்கும் போது இது அல்லூருக்கும் ஈசானமங்கலத்துக்கும் இடையில் ஒரு அழுத்தமான வேறுபாடு தெரியுது. ஈசானமங்கலத்தில் பாதிக்கு மேற்பட்ட நிலங்கள் தனியாருக்கு சொந்தமாக இருந்தன. ஈசானமங்கலத்தில் தனியாருக்கும் நிலத்துக்குமான உறவு மிக நெருக்கமாக இருந்தது. ஊர் நிலம் துண்டு துண்டாக பிரிக்கப்பட்டு அவற்றை தனியார் தம் உடைமைகளாக வைத்திருந்தார்கள். அப்படிப்பட்டவர்கள் பெரும்பாலும் சபை உறுப்பினராக இருந்தார்கள். சபை உறுப்பினர்கள் என்றால் என்ன அர்த்தம்னா பிராமணர்களாக இருந்தார்கள். பிராமணர்கள் மட்டும்தான்
இந்த சபையில் உறுப்பினராக இருக்க முடியும். இந்த குடியரசு பற்றி பேசுகிற போது சோழர் காலத்திய குடியரசு முறை என்று ஒரு செய்தி சொல்லப்படும். நம்ம பாட புத்தகங்கள் எல்லாம் கூட இருக்கு. இந்த குடவோலை முறை என்று சொல்றாங்க. இந்த பிரம்மதேய கிராமங்களில் குடவோலை முறை இருந்துச்சு. ஆனா இந்த குடவோலை முறைங்கிறது என்ன? பிராமணர்களுக்குள்ள ஒருத்தரை அவர்கள் தேர்ந்தெடுத்துக் கொள்ளுகிற முறைதான் குடவோலை முறை என்று. அது ஒண்ணும் குடியரசு கோட்பாடெல்லாம் இல்லை. இந்த சோழர் காலத்திய பிரம்மதேயங்களை பற்றிய ஒரு புனைவியங்கள் உருவாக்கப்பட்டது. அதற்கு என்ன அடிப்படை என்றால், முதலாவதாக அயலார் ஆட்சிக்கு எதிராக போராடி கொண்டிருக்கிற போது இந்த நாட்டின் தொன்மை சிறப்பு பற்றிய கதைகளை உருவாக்க வேண்டியிருந்துச்சு. நீதான் எங்களுக்கு ஓட்டு முறையை சொல்லிக் கொடுக்குறியா? உங்ககிட்ட தான் நாங்க ஜனநாயகத்தை கத்துக்கணுமா? நாங்க சோழர் காலத்திலேயே நாங்க ஜனநாயகத்தை அனுபவித்தவர்கள். அப்பயே எங்களுக்கு மக்கள் ஊர் சபைகளை தேர்ந்தெடுத்தார்கள் அப்படின்னு எல்லாம் ஒரு பதில் சொல்லுவதற்கு எது பயன்பட்டுச்சுன்னா, இந்த பிரம்மதேய கிராமங்களுடைய சபைகள் தேர்ந்தெடுக்கப்பட்ட முறை, அதற்கு பயன்படுத்தப்பட்ட அந்த குடவோலை முறை என்பது. ஆனால் அது குடவோலை முறை என்பது பிராமண நில உடைமையாளர்கள் தங்களுக்கான ஒரு சபையை தேர்ந்தெடுத்துக் கொள்ளுவதற்கு பயன்படுத்திய ஒரு முறையாக தெரிகிறதை தவிர, வெள்ளான் கிராமங்களுடைய ஊர் எப்படி என்பது பற்றி நம்ம அப்புறம் பார்ப்போம். அதனால அப்படி ஒரு புனைவை உருவாக்கினார்கள். எனக்கு அதோட ஒப்பிட்டு பார்க்கிற போது இப்ப கூட என்ன தேவைப்படுதுன்னா, தமிழ் தேசியத்தை ஒரு குடியாட்சிய கோட்பாடாக தமிழ் சமூகத்தில் மாற்றங்களை ஏற்படுத்துவதற்கான ஒரு முற்போக்கு சிந்தனையாக முன்வைப்பதற்கு பதிலாக, நாங்கள் ஆண்ட பரம்பரை, நாங்க உலகை கட்டி ஆண்ட தமிழர்கள், எங்க மன்னர்கள் எப்படிப்பட்டவர்கள் தெரியுமா என்று பழம்பெருமை பேசுவதற்கு இந்த ராஜராஜ சோழன், ராஜேந்திர சோழன் இவர்களுடைய பெருமைகளை பேசுகிறவர்களுக்கு இந்த குடவோலை முறை மீண்டும் அப்படி பெருமைக்குரிய ஒன்றாக வந்து விடுகிறது. ஆக ஒரு வரலாற்றை புனைவதற்கு இதெல்லாம் ஒரு வாய்ப்பாக பயன்படுத்தப்படுகிறது. ஆனா உண்மையில் இந்த குடவோலை முறை என்பதெல்லாம் ஒரு சமூக உடைமையின் அடிப்படையில், சமூக உரிமையின் அடிப்படையில், மக்களாட்சி கோட்பாட்டின் அடிப்படையில் அமைந்தவை அல்ல. இவை பிராமணர்களுடைய ஆதிக்கத்தை, அவங்களுக்குள்ள பிராமணர்களின் ஜனநாயகம் மாதிரிதான், அதுக்கு மேல ஒண்ணும் கிடையாது. அதை நம்ம இடையில சொல்லிக்கணும். அதனாலதான் வரலாற்று ஆசிரியர்கள் இதை மிக பெரும்பாலும் அப்படி பண்ணாங்க. உண்மையில ஊர் நிலம் துண்டு துண்டா பிரிக்கப்பட்டு தனியுடைமையாக்கப்பட்டு அவங்கள பெரும்பாலானவர்கள் சபை உறுப்பினர்களாக இருந்தார்கள். சில ரொம்ப சிறு பகுதி நிலம் மட்டும் சபையினுடைய அல்லது பருடையினுடைய, அதாவது பிராமணர் சபைக்கு சொந்தமாக, இன்னொன்னு அந்த கோயில் நிர்வாகத்துக்கு சொந்தமாக இருந்துகிட்டு இருந்துச்சு. அதுதான் ஒரு சிறு பகுதி சமூக உடைமையாக இருந்தது என்பதற்கான அடிப்படை அதுதான். இந்த ஆய்வுல இன்னொரு முக்கியமான செய்தியை சொல்றாங்க. என்னன்னா, இந்த கொடை நிலம் என்ன என்று சொல்கிற போது அந்த குடை நிலத்தை அதனுடைய எல்லை சுட்டடும் இல்லையா? இப்ப நம்ம இந்த நிலத்தை வாங்க விற்க போகும்போது கூட என்ன நடக்குதுன்னா, இன்னார் நிலத்துக்கு பக்கத்துல இருந்துச்சு, இதுக்கு வடக்க இருந்துச்சு, இதுக்கு தெற்க இருந்துச்சு, கோயிலுக்கு தெற்க, ஆத்துக்கு மேற்க என்று எழுதுவோம் இல்லையா? அது போல இந்த கல்வெட்டுகள்ல கொடை நிலங்களுக்கான எல்லைகளை சுட்டி காட்டுறாங்க. அந்த எல்லைகளை சுட்டி காட்டுகிற முறையே இந்த ஒவ்வொரு நிலமும் அது யாருக்கு சொந்தம், என்ன நிலம் என்பதை காட்டுவதே இந்த ஆய்வுக்கு கூடுதலா பயன்படுது. கல்வெட்டுல கொடையாக தரப்படுகிற அல்லது விற்பனையாக தரப்படுகிற நிலம் பற்றிய சுட்டு குறிப்புகள் மட்டுமல்ல, அந்த நிலத்தின் எல்லைகளை சுட்டுகிற குறிப்புகள் இருக்கு. அந்த அல்லூர்ல நிலக்கல்வெட்டுகள்ல 44 அண்டை நில துண்டுகளை எடுத்து காட்டியிருக்காங்க. இதை 2 வகையா அவங்க பிரிக்கிறாங்க. பிரிக்கிற போது சில ஊர்களை சொல்றாங்க. சிறுக்களஞ்சேரி, சந்திரமங்கலம், நீர்நிலம், அருமா, இப்படி 23 துண்டுகள் சொல்றாங்க. இவை எல்லாமே என்னன்னா மீண்டும் சமூக உடைமை நிலங்கள். அவங்க சொல்லக்கூடிய நிலங்கள் எதுவும் தனி உடைமையா இல்லை. 2வது வகை ஒரு நபரோடு தொடர்புடையவையா.
அல்லது கடவுளோடு தொடர்புடையவையாக ஒரு 8 துண்டங்களை வச்சிருக்கிறாங்க. இந்த நிலங்கள் ஒவ்வொன்றை பற்றியும் விரிவாக கராஷிமா ஆய்வு பண்றார். இது யாருக்கு சொந்தமா இருந்துச்சு, இதுக்கு என்ன பேர் கொடுத்தாங்க, இந்த பேருக்கு என்ன பொருள். ஒரு நிலம் உதாரணத்திற்கு கனியார் செய் என்று ஒரு நிலம் இருக்கு. இந்த எல்லையை குறிப்பிடுகிற போது கனியார் செய்ன்னு சொன்னா, இந்த நம்ம கணியன் பூங்குன்றனார்னு சொல்றோம் பாருங்க, கணியர்கள் பஞ்சாங்கம் எழுதுறவங்க, அந்த பஞ்சாங்கம் பார்க்கிறவர்களுக்கு இருந்த நிலம் அது. அது அவங்க பிராமணர்கள் அல்ல, இவங்களுக்குள்ளேயே இந்த சமூகத்துக்குள்ளேயே வெள்ளாண் சமூகத்துக்குள்ளேயே இப்படி பஞ்சாங்கம் பார்க்கக்கூடியவர்கள் இருந்தாங்க. அவர்களுக்கான ஒரு நிலம். அப்ப ஒரு நிலத்துக்கு அழிஞ்சிகை விலைன்னு இருக்கு. இந்த விலை என்ற பெயர் பயிரிடக்கூடிய நிலத்தை குறிக்கும். இப்ப திசையன் விலை என்ற பெயர் நம்ம கேள்விப்படுறோம் இல்லையா? நீங்க கேரளா பக்கம் போனீங்கன்னா நிறைய ஊர்கள்ல விலை என்று முடியும். இது என்ன விளையுது அங்க அப்படிங்கிறத பொறுத்தது. அப்படி பயிரிடக்கூடிய நிலம் அது ஒரு குறிப்பிட்ட புல் வகையா இருக்கலாம்னு நினைக்கிறார், அல்லது ஒரு ஆள் பேரா இருக்கலாம். அது அந்த பேரை வச்சு அவர் சொல்றார். அதே போல இன்னொன்னு குறிப்பிட்ட சமூகம் நகரத்தார் தோட்ட சுவர் அப்படின்னு ஒரு கல்வெட்டுல இருக்கு. சங்கரப்பாடியார் தோட்டத்து மதில் என்று இருக்கு. அதாவது ஒரு வணிகர்களா இருக்கலாம், அந்த ஊர் வணிகர்களா இருக்கலாம். இப்படி ஒவ்வொன்னா சொல்றார். இந்த பழைய பெயர்கள்லாம் நமக்கு தெரியுது. வடவை என்று ஒரு பேர் நிலத்தை குறிப்பதற்கு. அப்புறம் நாட்டியத்தார் நிலம், சிறியான் புள்ளன் அம்பலச்செய் என்று செய் நன் செய் புன் செய் என்பது நிலத்துக்கு செய் என்று முடியுது. அது இந்த அம்பலத்தை பராமரிப்பதற்காக ஒருத்தர் கொடுத்த நிலம். அப்ப வயக்கள் என்று இருக்கு. சாத்தான் வயக்கள் அப்படின்னா சாத்தானால் பயன்படுத்தப்பட்ட நிலம். இப்படி பல்வேறு பேர்கள்ல இந்த அல்லூரினுடைய இந்த எல்லை நிலங்கள் அழைக்கப்படும். அதுல எந்தெந்த இதை நம்ம தெளிவா முடிவு வர முடியும், எது தெளிவாக முடிவு பெற முடியாது என்று சொல்லி நீக்கிவிட்டு அதிலிருந்து அவர் சில முடிவுகள் எடுக்கிறார். நில உடைமை யாருக்கு இருந்துச்சு அப்படின்னு சொல்லும் போது, பொதுவாக இவை அல்லூரை பொறுத்த வரைக்கும் இந்த எல்லை பகுதியில் இருந்த நிலங்கள், இந்த நிலங்களுடைய ஓரத்தில் இருந்த நிலங்கள் ஒரு சிலவற்றை தவிர மற்றவை மீண்டும் பொது நிலங்களாக இருந்தன என்ற முடிவுக்கு வர்றார். இந்த உண்மைகளை எல்லாம் மொத்தமா ஒரு வெள்ளான் கிராமத்தினுடைய நில விற்பனை, நில கொடை கல்வெட்டுகளை ஆய்வு செய்து, அந்த கல்வெட்டுகள் எந்த நிலங்களை பற்றியவையோ அதை மட்டுமல்லாமல் அந்த நிலத்திற்கு எல்லைகளாக அமைந்திருக்கக்கூடிய நில உடைமைகள் அவற்றையும் ஆய்வு செய்து அவர் சில முடிவுகளை எடுக்கிறார். 44 எல்லையோர நிலத்துண்டுகள் இருக்கு. 6 அல்லது 9 மட்டுமே தனியாட்கள் பற்றியது. மற்றவற்றில் சில தனியார் தொடர்பு கொண்டிருந்தது. அவர்களால் கைப்பற்றப்பட்டதா என்று தெரியாது. ஆனா மிச்ச துண்டங்கள், மிச்ச நிலத்துண்டுகள், நிலக்காணிகள், பெயர், பயன்பாடு, பரப்பளவு ஆகிய குறிப்புகள் தரப்படுகின்றன. அப்ப என்ன அர்த்தம்னா, அல்லூரில் நிலத்துக்கும் தனியாளுக்கும் உள்ள பிணைப்பு மிக குறைவாகவே இருந்தது. இதான் பழைய முடிவோடு நமக்கு தொடர்பு. அதாவது நிலத்தை பற்றி பேசும்போது என்ன முடிவுகளோ இந்த நிலத்தின் எல்லைகளை பற்றி பேசுகிற போதும் நமக்கு வருது. இதை தவிர கூடுதலா என்ன கிடைக்குது? கணியர், நடன கலைஞர், இசைக்கலைஞர், ஒரு மத்தியஸ்தர்னு ஒரு பொறுப்பு கொடுக்குறாங்க. ஒன்னு பஞ்சாயத்து பண்றவரா இருப்பார். இவங்க எல்லோருக்கும் ஊதியமாக கொஞ்சம் நிலம் பெற்றிருந்திருக்கிறார்கள். இதுவும் தெரியுது. இது நேர இது அப்படியே ஈசானமங்கல கல்வெட்டுகளோட ஒப்பிடுறார். 21 நிலங்கள் அண்டை நிலங்களால் விற்கப்படுகிற அல்லது கொடையாக தரப்படுகிற நிலத்தை எடுத்துக்கொண்டு, அதை பத்தி ஏற்கனவே பார்த்தாச்சு. அந்த ஓரத்தில் இருக்கக்கூடிய எல்லைக்கல்லாக இருக்கக்கூடிய 21 துண்டங்களை எடுத்துக்கொண்டு அதுல ஒரு நிலத்துக்கு பேரு கரிகாலக்கரைன்னு ஒரு நிலம், அது ஏதோ பேர் வைத்திருக்கிறாங்க. இன்னும் ஒன்று பருடை நிலம். பருடை நிலம் என்றால் இந்த கோயில் கண்காணிக்கின்ற பிராமணர்களுக்கு சொந்தமான நிலம். இன்னொன்று தேவதான நிலம். இது தவிர எஞ்சிய நிலத்துண்டங்கள் யாவும் தனியாட்களோடு தொடர்புடையவையாக உள்ளன. அந்த தனியாட்கள் அவற்றை உடைமையாக பெற்றிருந்தார்கள் என்ற முடிவுக்கு வர்றார். இதான் இந்த ஒப்பீட்டினுடைய முடிவு. அல்லூரில் கொடுக்கப்பட்ட நிலங்கள், விற்கப்பட்ட நிலங்கள் மட்டுமல்ல, இந்த நிலங்களின் எல்லைகளில் அமைந்த நிலங்களும் சேர்த்து மொத்தமா கணக்கிட்டால்
அவை சமூக உடைமையாக இருந்தன, மிகச்சில மட்டுமே தனி உடைமையாக இருந்தன. ஈசானமங்கலத்தில் கொடுக்கப்பட்ட விற்கப்பட்ட நிலங்கள், அந்த நிலத்தின் ஓரத்தில் எல்லையாக அமைந்த நிலங்கள், இவற்றை எடுத்து பார்த்தால் பெரும்பாலான நிலங்கள் தனியார் உடைமையாக தூய்க்கப்பட்டு வந்தன. இந்த தனியார் சபை உறுப்பினர்கள் அதுக்கு சொந்தக்காரர்களா இருந்தாங்க. இந்த பருடை அல்லது சபைக்கு பொது உடைமையாக இருந்தது ஒரு சிறு நிலம் மட்டும்தான். இதுவும் அல்லூருக்கும் ஈசானமங்கலத்துக்குமான வேறுபாட்டை தெளிவாக வெளிப்படுத்துகிறது. நில உடைமையாளர், அரசு, பயிரிடுவோர் ஆகியோருக்குள் எப்படி நில விளைச்சல் பங்கீடு செய்யப்பட்டது என்பதை நாம் தெரிந்து கொள்ளணும். அப்பதான் அந்த சமூக கட்டமைப்பை பற்றி நாம் தெரிந்து கொள்ள முடியும். இப்ப ஈசானமங்கலம் ஒரு கல்வெட்டுல என்ன பண்றாங்கன்னா, இந்த தானம் பெற்ற கோயிலுடைய பங்குக்கு என்ன பேர் கொடுத்திருக்கிறாங்கன்னா சுவாமி போகம் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப போகம்னா தெரியும் நமக்கு, ஒரு போகம், இரு போகம், இந்த விளைச்சலை குறிப்பிடுகிற வார்த்தை சுவாமி போகம் அப்படின்னு சொல்றாங்க. இந்த சுவாமி போகத்திற்கு விடப்பட்டது என்று சொன்னால் அது குடிபோகத்துக்கு விடப்படல. சுவாமி போகத்துக்கு எதிர்ச்சொல் குடிபோகம். குடியானவர்கள் அனுபவித்துக் கொள்வதற்கான பங்கு என்பது குடிபோகம். சுவாமிக்கு ஒதுக்கப்படுவது சுவாமி போகம். ஈசானமங்கலத்தில் உடைமையாளர் வேறு, பயிரிடுவோர் வேறு என்று யூகிக்கப்படுகிறது. அப்ப பிராமணர்கள் நிலக்கிழார்களாக இருந்தார்கள். அவர்கள் வேறு குடிகளை பயிரிடுவோராக பயன்படுத்தி கொண்டாங்க. ஏன்னா அவங்க பயிரிட மாட்டாங்க. பிராமணர்கள் தங்களுடைய நிலத்தில் இறங்கி பயிரிடுவதில்லை. அதுக்கு வேறு குடிகளை அவர்கள் தங்களுக்கு கீழே வைத்திருந்தார்கள். அப்ப பிரம்மதேயமான ஈசானமங்கலத்தின் விளைச்சலில் அரசுக்கு என்ன பங்கு போனுச்சு? 7 கல்வெட்டுகள்ல அவங்க இறைகாவல், இறைகாத்து என்ற சொற்களை பயன்படுத்தி இருக்கிறாங்க. இந்த தொடர்கள் இரண்டுமே எதை குறிக்கும்னா இறையிலிருந்து விலக்கு பெற்றுனா. இந்த காப்பு என்ற சொல்லுக்கு இப்ப நம்ம குற்றக்காப்புன்னு சொல்லுவோம். எதுக்குன்னா இன்டெமினிட்டி. அவங்க குற்றம் பண்ணாலும் அவங்கள தண்டிக்க முடியாத மாதிரி அவங்க வச்சிருப்பாங்க. அதுபோல இந்த இறைகாப்பு என்றால் இறையிலிருந்து காக்கப்படும், வரியிலிருந்து காக்கப்படும். இந்த பிராமணருடைய சபை அல்லது பருடை வரி செலுத்துவதில்லை என்று அர்த்தம். அரசுக்கு அவங்க வரி செலுத்த வேண்டிய அவசியம் இல்லை. இது அரசு எவ்வளவு வரி கேட்டாலும் அவங்க கொடுக்க மாட்டாங்க, அரசு கேட்காது அவர்களிடம். ஆனா வேறு வேறு ஆண்டுகளில் இதில் மாற்றங்கள் ஏற்படுகிறது. ஈசானமங்கலத்தில் 2 கல்வெட்டு செய்திகளில் இருக்கு. முதல்ல இறையிலி என்ற சொல் இருந்து அது நீக்கப்பட்டது, வரி நீக்கப்பட்டது என்ற பொருள்ல அமைக்கப்படுகிறது. இந்த வரி நீக்கம் செய்தவர்கள் சபையோ பருடையோ அல்ல. இங்கதான் புதுசா ஒரு கேரக்டர் வருது. அவங்களுக்கு பேர் தான் கொடும்பாளூர் குறிசில்கள்னு பேர். நம்ம கல்கி எழுதிய பொன்னியின் செல்வன்ல சோழர்கள் வரலாற்றில் நிறைய கதை மாந்தர்களை அவர் அறிமுகப்படுத்துறார். அதுல ஒரு சிலவற்றை கற்பனையா அவர் கொண்டு வர்றார். ஆனா கற்பனையா கொண்டு வந்தா கூட அது அப்ப இருந்தவர்களுடைய இன்றைய கற்பனை வடிவங்கள், கற்பனை மாதிரிகள். அதுல கொடும்பாளூரார்னு வருவார். இந்த கொடும்பாளூர் குறிசில்கள் என்பவர்கள் யாருன்னா ஒரு பேரரசின் கீழ் வரி வசூல் செய்து கொடுக்கக்கூடிய அதிகாரிகள். இப்ப ஒண்ணும் இல்லை, அவங்க எல்லாம் IAS அவ்வளவுதான். இப்ப நம்ம காலத்துக்கு எடுத்துக்கிட்டோம்னா அவங்க IAS மாதிரி. IAS மேல அவங்களுடைய டாமினேஷன் இருக்கும். இந்திய ஆட்சி பணி மாதிரி அவங்க சோழர் காலத்தையே ஆட்சி பணி. அவங்க என்ன பண்ணுவாங்க, இவர்களிடமிருந்து வரி வசூல் செய்து கொடுப்பார்கள். அந்த கொடும்பாளூர் குறிசில்கள், குறிசில்ங்கிறது ஒரு குறுநில மன்னனை குறிக்கும். அந்த போன்ற ஒரு பொறுப்பில் தான் இந்த கொடும்பாளூர் குறிசில்கள் இயங்கினார்கள். அது இந்த கல்வெட்டுகளிலேயே அந்த செய்தி இருக்கு. கொடும்பாளூர் குறிசிலர்கள் சோழ அரசின் பிரதிநிதிகளாக இருந்தார்கள். ஊர் மக்களை பொறுத்தவரை அவர்களே அரசு. அப்படி வாதிட்டால் ஈசானமங்கலத்தின் விளைச்சலில் அரசு ஒரு பங்கை உரிமையாக கோரியது. எனவே நில விளைச்சல் அரசின் பங்கு, நிலத்துக்காரர் பங்கு, பயிரிட்டோர் பங்கு என்று 3 கூறாகப்பட்டிருக்க வேண்டும். நிலத்துல என்ன விளையுதோ அதுல அரசுக்கு ஒரு பங்கு, நிலத்துக்காரருக்கு ஒரு பங்கு, பயிரிட்டவருக்கு ஒரு பங்கு. இது ஈசானமங்கலத்துல பிரம்மதேய கிராமத்துல இப்படி. அல்லூர்ல
இறைக்காவல், இறை காத்து, இறையிலி, இந்த தொடர்கள் இருக்கு. அப்ப கொடும்பாளூர் குரிசில் வரியை நீக்கிவிட்டார் என்று அர்த்தம். அந்த ஊரிலும் விளைச்சலில் ஒரு பங்கு அரசு உரிமை கொண்டாடியது. அல்லூரில் அரசு வரி நீக்கம் செய்ய எந்த தனி காரணமும் இல்லை. அங்க பிரம்மதேயங்கள்ல அவங்க வரி நீக்கம் இறையிலி நிலங்களா கொடுத்தாங்க. ஆனா இங்க அப்படி வரி நீக்கம் செய்வதற்கான எந்த விவரமும் இல்லை. அதனாலதான் அவங்க என்ன பண்றாங்கன்னா, பயிரிடும் குடிகள் பற்றிய ஒரு கல்வெட்டு வரி நீக்கம் பற்றி சொல்லுகிற போது குடிநீக்கா என்ற ஒரு தொடரை கொடுக்கிறாங்க. அதாவது பழைய குடிகள் நீக்கப்படவில்லை என்று பொருள். இன்னொரு சொல் என்ன இருக்குன்னா, ஊரே உழுது கொண்டு என்று அது ஈடுபடுது. அப்ப இந்த ஊர் என்று சொல்வதே அல்லூரை பொறுத்த வரைக்கும், அதாவது நம்முடைய வெள்ளான் ஊர்களை பொறுத்த வரைக்கும் எல்லோரும் உழுதார்கள், எல்லோரும் உழக்கூடியவர்களாக இருந்தார்கள். யாரோ நிலக்கிழார் உழவர் என்ற வேறுபாட்டோடு இல்லை. அப்ப ஊராரே நிலத்தை உழுது பயிரிட்டார்கள் என்று கொள்வதற்கான வாய்ப்பு இருக்கு. நிலத்துக்கு உரியவர்களும் அவர்களே, நிலத்தை உழக்கூடியவர்களும் அவர்களே. அந்த உரியர் என்பது சமூக உடைமை, அவங்களுக்கு தனித்தனியா அதுல எதுவும் சொந்தம் கிடையாது. அப்ப அல்லூர் சமூகத்துல இந்த ஒரே அடுக்கு தான் இருந்துச்சு. பயிரிடல் பற்றி மேலும் 2 சான்றுகள் இருக்கு. ஒரு கல்வெட்டுல திருத்தப்பட்ட நிலம் கோயிலுக்கு தானமா கொடுக்கப்பட்டதை பற்றி இருக்கு. அதுல வரி பற்றி எதுவும் இல்லை. வரி விலக்கு செய்யப்பட்டதா என்று சொல்ல முடியாது. ஸ்ரீ கோயில் பட்டுடையார்களே உழுது கொண்டு என்று ஒரு தொடர் வருது. அதாவது கோயில் பூசாரிகள் அவர்களே உழுது இருக்கலாம். பூசாரின்னா அவர் உழமாட்டார்னு ஒண்ணும் இல்லை, அவரே உழுது கொள்ளலாம் என்ற ஒரு வாய்ப்பு இருக்குது என்று நூலாசிரியர் கருதுறார். அந்த பொருள் தரும் அப்படின்னு சொன்னார். கோயில் பூசாரிகள் அப்படி வழக்கமா செய்ய மாட்டாங்க. ஆனால் அந்த கோயில்களை பொறுத்த வரைக்கும் பூசாரிகள் அப்படி இருந்தார்கள். பூசாரிகளின் கீழ் பணிமக்கள பிராமணர்கள் இல்ல. அதான் அங்க காரணம். இப்ப பிராமணர்களா இருந்தா அவர்கள் உழ மாட்டார்கள். அப்ப ஊரே உழுது கொண்டு என்ற தொடர் இங்கே தனியா வரல. இப்ப இது கொடும்பாளூர் குரிசில் ஒருவரால் நிலம் கோயிலுக்கு கொடை செய்யப்பட்டது என்று இன்னொரு இது வருது. பழைய குடிகள் விளக்கப்பட்ட பிறகு அதை பழைய குடிகளை நிலத்தை விட்டு விலக்கி விட்டுதான் நிலத்தை அவங்ககிட்ட இருந்து பிடுங்கின்னு அர்த்தம். பிடுங்கி அதை கோயிலுக்கு கொடுத்திருக்கிறார்கள் என்று பொருள். இப்படி பலவிதமான செய்திகளையும் இந்த கல்வெட்டுகளில் இருந்து நாம் அறிய முடிகிறது. ஆனா மொத்தத்தில் அல்லூர் என்பது நிலம் சமூக உடைமையாக இருந்தது. ஊரார் ஊர் உறுப்பினர்கள் எல்லோராலும் பயிரிடப்பட்டது. கணியர், நடன கலைஞர் முதலிய ஊழியம் செய்வோருக்கு ஊதிய நிலம் தவிர, அது தவிர மற்ற எல்லோராலும் அந்த நிலம் பயிரிடப்பட்டது. எல்லோரும் விவசாய தொழிலாளர்களாகவும் இருந்தார்கள் என்ற பொருள் கிடைக்கிறது. இந்த ஊராருடைய இந்த நில விளைச்சல் 2 கூறு ஆக்கப்பட்டது. ஒன்னு அரசுக்கு, இன்னொன்னு நில உடைமையாளர். கோயில் நிலம் கணியர் ஊழியர் நிலத்தினுடைய அரசு கூறு, நில உடைமையாளர் கூறு, பயிரிடுவோர் கூறு என்று 3ஆக பகுக்கப்பட்டிருக்க வேண்டும். இதான் வெள்ளான் கிராமங்களுடைய நிலைமை. வெள்ளான் கிராமங்களை பொறுத்த வரைக்கும் இப்ப நான் மீண்டும் தொகுத்து சொல்றேன். 1, பெரும்பகுதி நிலம் சமூக உடைமையாக இருந்தது. இந்த குறிப்பிட்ட பூசாரிகள், கணியன்கள், பொது ஊழியர்கள் அவர்களுக்கு ஒதுக்கப்பட்ட நிலம் இருந்துச்சு. அதை அவங்க தனியா உழுது கொண்டார்கள். எல்லோரும் உழுது பயிரிடக்கூடியவர்களாக இருந்தார்கள். இதில் 2 பங்காக பிரிக்கப்பட்டுச்சு. 1 அரசுக்கு ஒரு பங்கு, இந்த உழவர்களுக்கு ஒரு பங்கு. இந்த சிறு பகுதி நிலத்துல மட்டும், கணியர்கள் மற்றவர்களுக்கான நிலத்தில் மட்டும் அரசுக்கு ஒரு பங்கு, நில உடைமையாளருக்கு ஒரு பங்கு. அரசு கூறு, நில உடைமையாளர் கூறு, பயிரிடுவோர் கூறு என்று பிரிக்கப்படும். ஏன்னா அவங்க நேரடியா பயிரிடாமல் இருந்த இடங்கள்ல அப்படி பிரிக்கப்பட்டது. இது வெள்ளான் ஊர்களை பொறுத்தவரையிலான பொது உண்மை. இதை பிரம்மதேயங்களோட ஒப்பிட்டு பார்த்தால், பிராமண நிலக்கிடார்களை கொண்ட சபை அதுதான் ஊர் நிர்வாகத்தை செய்தது. இது ஈசானமங்கலத்து கல்வெட்டுகளில் உறுதி செய்யப்படுகிறது. பெரும்பாலான நிலம் தனித்தனியாக இருந்துச்சு. இந்த பிராமண சபைங்கிறது மொத்த சமூக உடைமையா அனுபவிக்கல. ஒவ்வொரு பிராமணரும் நில உடைமையாளராக இருந்தார், தனித்தனி நில உடைமையாளர் இருந்தார். சபை பருடைக்கான நிலம் தவிர மற்றது எல்லாமே தனி உடைமையாகத்தான் இங்கு ஆளப்பட்டது.
நிலத்துக்காரர் வேறாக இருந்தார், பயிரிடுகிறவர் வேறொருவராக இருந்தார். அப்ப சமூகம் இங்கே இரு படிநிலைகளாக இருந்தது. வெள்ளான் கிராமங்களில் சமூகம் ஒரே நிலைதான், படிநிலைன்னே சொல்ல முடியாது. எல்லோரும் ஒன்றுதான். அது யாரும் உழுது விதைக்காதவர்கள் என்று யாரும் இல்லை. எல்லோரும் உழுது விதைப்பவர்களாக இருந்தார்கள். அதுல இந்த விதிவிலக்கா சிலர் இருக்கலாம். மொத்தத்துல அவங்க எல்லோரும் அப்படித்தான் இருந்தாங்க. தனி நில உடைமை இல்லை. அவங்க அரசுக்கு ஒரு பங்கு கொடுத்துட்டாங்க, அவங்க அனுபவிச்சுட்டாங்க. இந்த பிரமிதேய ஊர்களில் பொது நிலைமை என்னன்னா, பிராமணர்கள் இரண்டாவதாக உழைக்கக்கூடிய பிற குடியினர் என்று ரெண்டு பிரிவாக இருந்தாங்க. அங்க எப்படி வெள்ளான் ஊர்கள் இருந்தாங்களோ அது போல பிரம்மதேய ஊர்களையும் சில தனி பணிகளுக்கான ஊதிய நிலம் பெற்றவர்கள் ஒரு சிலர் இருந்தாங்க. இங்கு நிலத்தினுடைய விளைச்சல் என்பது பிராமணருக்கும் இந்த குடிகளுக்கும் அரசுக்கும் இடையில் 3 பங்காக பிரிக்கப்பட்டது அப்படிங்கிறது தெரியுது. ஈசானமங்கலமும் அல்லூரும் ஒரே வட்டாரத்தில் ஒரே காலத்தில் இருந்தாலும் சமூக கட்டமைப்பு தன்மைகள் பல வகையில் ஒன்றுக்கொன்று மாறுபட்டிருந்தன. ஒரு இடத்தில் சங்ககால தமிழ் சமூகம் பற்றி கைலாசபதி சொல்லும் போது ஒரு கலப்பு சமூகமாக இருந்துச்சுன்னு சொல்லுவார். ஒரே நேரத்தில் பல சமூக அமைப்புகள், சமூக உறவுகளின் தொகுப்புகள் பகுதிக்கு பகுதி மாறுபட்டுருச்சுன்னு சொல்லுவார். இங்க உங்களுக்கு நம்ம சோழர் காலத்தில், முச்சோழர் காலத்தில், அதாவது பிற்கால சோழர்களின் முச்சோழர் காலத்தில் எப்படி இருந்துச்சுன்னா, பக்கத்து பக்கத்தில் இருக்கக்கூடிய 2 ஊர்கள் 2 வகையான சமூக அமைப்புகளை கொண்டிருந்தன. வெள்ளான் ஊர்கள் ஒரு வகை சமூக அமைப்பையும் பிரம்மதேய ஊர்கள் ஒரு சமூக அமைப்பையும் கொண்டிருந்தன. இன்னொரு விதமா சொன்னோம்னா, பிராமணர் அல்லாத ஊர்கள் ஒரு விதமாகவும், பிராமணர் ஆதிக்கத்தில் அமைந்த வெறும் பிராமணர்கள் மட்டும் இருக்கிற ஊர்கள் அல்ல, பிராமணர் ஆதிக்கத்தில் இருக்கிற ஊர்கள் வேறு விதமாக அமைந்தன. இப்ப நமக்கு முன்னால எழுகிற கேள்வி என்ன, அந்த 2 ஊர்களை பற்றித்தான் இதுவா, இவற்றை வகையுறுக்களாக பார்க்கலாமா, டைப்ஸா பார்க்கலாமா? இந்த டைப்ஸா பார்த்து சோழர் அதிகார கட்டமைப்பினுடைய இந்த அடித்தளத்தை நாம் புரிந்து கொள்ளலாமா என்ற கேள்வி மிச்சம் இருக்குது. இன்னும் கொஞ்சம் ஆய்வு பண்ணிதான் நம்ம அந்த முடிவுக்கு போகணும். இப்போதைக்கு இதை நாம் எடுத்துக்கொள்ளலாம் என்று நபூர் சொல்றார். இன்னும் வேறொரு ஆய்வுகள் இருக்கு. சுப்பராயலோடு இன்னொரு அறிஞருடைய ஆய்வையும் குறிப்பிடுகிறார். அதனால இடைக்கால தென்னிந்தியாவில் கோயில்களுக்கு நிலக்கொடை என்ற ஆய்வு ஒண்ணு செஞ்சிருக்கிறோம், அதையும் பார்க்கணும். இப்ப சோழர் காலத்தினுடைய இந்த முற்பாதியில் விஜயாலய சோழன் முதல் ராஜராஜ சோழனுக்கு முற்பட்ட காலம் வரைக்கும் நடந்த 150 நிலக்கொடைகள் தொடர்பான கொடையாளிகள், நில உறுப்பினர்களை இது மாதிரி அவர் வகைப்படுத்தி கொடுத்திருக்கிறார். வகைப்படுத்தி தனி நில உடைமையாளர்களில் பிராமணர்களுடைய தொகை 82 விழுக்காடு. அதாவது மொத்தம் இருந்த நிலக்கிழார்கள், நிலப்பிரபுக்கள், தனி நிலக்கிழார்கள், சமூக உடைமை அல்ல, இந்த தனி நில உடைமையாளர்கள் அந்த பட்டியலை எடுத்துக்கொண்டு அவர்களில் 182 பேர் பிராமணர்களாக இருந்தார்கள். இது வெறும் அந்த ஊர்களுக்காக மட்டும் சொல்ல, மொத்தமா சொன்னார். இந்த வட்டார வாரியாக பார்த்தால் நிலக்கொடை தொடர்பான இந்த கல்வெட்டுகளில் 40 விழுக்காடு திருச்சிராப்பள்ளி மாவட்டத்தையும், எஞ்சியது தஞ்சாவூர், தென்னார்காடு, வடார்காடு, தென்னார்காடு, இது எல்லாத்தையும் சேர்த்து பார்த்ததுனால கிடைத்த புள்ளிவரம் இது. எனவே இது சோழ நாட்டின் தன்மைகளை பிரதிபலிப்பதாக சொல்லலாம். அதனால வேண்டி ஒரு சிலர், பேறு பெற்ற சிலர் பிராமணர்கள் தனிப்பட்ட முறையில் நில உடைமையை அனுபவித்தார்கள், நிலத்தை கொடையாக தந்தார்கள், நிலத்தை விற்பனையும் செய்தார்கள். இதான் பிரம்மதேயங்களுடைய தன்மையாக, சோழர் காலத்தையும் பிரம்மதேய கிராமங்களின் தன்மையாக இருந்தது. வெள்ளான் ஊர்களை பொறுத்தவரை இன்னமும் பெரும்பாலும் இந்த நிலத்தில் சமூக உடைமையாகத்தான் இருந்தது. பிற்காலத்தில் மாறுது, எப்படி மாறுது என்பதை பின்னால சொல்லக்கூடிய ஆய்வுகளில் பார்க்கலாம். இதுதான் இன்றைக்கு நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய சாரமான செய்தி.
பிரம்மதேயங்கள் ஒரு பக்கம், வெள்ளானூர்கள் ஒரு பக்கம். பிரம்மதேயங்கள் எப்படி பிராமண நில உடைமையாளர்களின் உடைமையாகவும் ஆட்சியிலும் இருந்தன. அவங்க நடத்திய ஆட்சி முறை பற்றி பார்த்து, வெள்ளானூர்கள் இன்னமும் நிலத்தில் சமூக உடைமையை கடைபிடித்துக் கொண்டிருந்தார். இது இன்னும் நுட்பமா மேற்கொண்டு ஆய்வுகள் செய்யும் போதுதான் இந்த முடிவுகளை பொதுமைப்படுத்த முடியும். இப்ப பிராமண ஆதிக்கம் நில உடைமை ஆதிக்கமாக எப்படி தொடங்கியது அந்த காலத்தில்? அவங்க முன்னாலேயே தொடங்கியதுன்னா பல்லவர் காலத்திலேயே தொடங்கியாச்சு. ஆனா இந்த இப்ப நம்ம ஆய்வுக்கு எடுத்துக்கொண்ட காலத்தில் எப்படி நிலவியது என்பதற்கு இந்த முடிவுகள் நமக்கு சான்றாக இருக்கிறது. மேற்கொண்டு இதை பற்றிய ஆய்வை நாம் அடுத்தடுத்த வகுப்புகளில் எடுத்துக்கொள்வோம். இப்போதைக்கு நான் இந்த தலைப்பில் சொல்ல வேண்டிய செய்திகளை நிறைவு செய்கிறேன்.